அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1 4 வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, இந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் நல்லது செய்வதற்காகவும் நல்ல எண்ணங்களை கொண்டிருப்பதற்காகவும் பிறரை தீர்ப்பிடாமல் பிறரை அன்பு செய்து வாழவும் செல்லுகின்ற இடங்களில் நாங்கள் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு அளித்தருளும். மேலும் உம்முடைய பாதுகாப்பையும் அரவணைப்பையும் எப்பொழுதும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்திட எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஒரு காணிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த காணிக்கை பெட்டியிலே 2 நபர்கள் காணிக்கை போடுகின்றார்கள். ஒருவர் வசதி படைத்தவர், இன்னொருவர் ஏழை பெண்மணி. பொதுவாக நாம் எல்லாருமே ஆலயத்தில் காணிக்கை போடக்கூடியவர்களாக இருப்போம், அல்லது ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவருடைய சிந்தனை என்பது மிக ஆழமான ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. அதாவது தன்னிடத்தில் உள்ள அனைத்தையும் காணிக்கை பெட்டியில் போடுவது. நாம் எப்படி செய்கிறோம்? நம்முடைய தேவைகளுக்கு எடுத்து வைக்கிறோம். தேவைகள் என்பது இன்றைய தேவை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் தேவைக்கெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அதில் ஏதோ ஒரு சிறு துண்டை எடுத்து அல்லது ஏதோ ஒரு சிறிய காணிக்கையை எடுத்து மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்றோம். அது காணிக்கை தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதைவிட ஆழமான ஒரு விஷயம் என்னவென்றால், தன்னிடம் உள்ள அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக கொடுப்பது. ஆக வசதி படைத்த மனிதர்கள், அந்த இயேசு முன்பாக காணிக்கை போட்ட அந்த வசதி படைத்த மனிதர் தன்னிடம் இருந்தவற்றில் மீதியை எடுத்து காணிக்கையை போடுகின்றார். ஆனால் இன்னொரு பெண்மணி தன்னிடம் உள்ள அனைத்தையுமே போடுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நீங்கள் கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறீர்கள்? உங்களுடைய உள்ளத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? உங்களுடைய உடைமைகளை கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா? உங்களிடம் உள்ளவற்றை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்களா என்பதுதான். ஏனென்றால் இங்கு கொடுப்பது என்பது பணம் கொடுப்பது மட்டுமல்ல, நேரத்தை கொடுப்பது, என்னுடைய திறமையை மற்றவர்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுப்பது, என்னிடம் உள்ள அனைத்தையுமே மற்றவர்களுக்காக செய்வது. அதாவது ஒருவர் உதவி கேட்கின்றார் என்றால் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நாம் அவர்களுக்கு உதவி செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. உதவி கேட்கின்றார் என்ற பட்சத்திலே நான் அந்த நேரத்தை அந்த நபருக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றேன். அவர்கள் ஒருவேளை அந்த குடும்பத்திலே ஒரு சிக்கல் இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கலாம். அந்த நேரத்தில் நான் காது கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு சூழல் என்றால் நான் அந்த இடத்திலே காது கொடுத்து கேட்கக்கூடிய மனிதனாக நான் இருக்க தயாராக இருக்கின்றேன். ஆக ஆண்டவர் இங்கே விரும்புவது உள்ளத்தை, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் முழுமையாக கொடுப்பது தயாராக இருக்கின்றீர்கள். ஆக முதல் நிலை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது, இன்னொன்று நீங்கள் கடவுளுக்கு கொடுப்பது. என்றால் பல நேரங்களிலே நான் விரும்புவதை நான் செய்வேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு எதையும் கொடுக்கவில்லை என்றுதான் பொருள்படும். நான் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்றேன், அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று பார்க்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் எனக்காக வாழாமல் இறைவனுக்காக வாழ்வது. ஆக இறைவனுக்காக வாழ்வது என்பது என்ன? பிறர் நலனின் அக்கறை கொண்டு அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்துதான் இறைவனுக்காக வாழ்வது. ஏனென்றால் இந்த உலகிலே நான் எனக்காக படைக்கப்படவில்லை, நான் இன்னொருவருக்காக படைக்கப்பட்டிருக்கின்றேன். கணவன் மனைவிக்காக, மனைவி கணவருக்காக, கணவர் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக, ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக, இவ்வாறு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மருத்துவர்கள் நோயாளிகளுக்காக, இவ்வாறு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக ஒருவர் மற்றவருக்காக. ஆனால் அதை நாம் முழு மனதோடு செய்கின்றோமா அல்லது ஆதாயத்திற்காக செய்கின்றோமா என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த நாளை இறைவன் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.